السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وبالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. للفقراء مهاجرين الذين أخرجوا من ديارهم وأموالهم صدق الله العلي العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم أفضل صيام بعد رمضان شهر الله محرم. صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي واهدي قلبي بحق محمد صلى الله عليه وسلم. الحمد لله. அல்லாஹ்வினுடைய அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. கருணைக்கே பிறந்த குருநாதர், காரூண்ய நபிநாதர், ஆத்மநோயின் வைத்தியர், பாவநோயின் மருத்துவர், சர்தாரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய துஆ பரக்கத்தும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. கண்ணியமானவர்களே, ஹிஜ்ரி 1446 முடிவடைந்து சரியாக ஹிஜ்ரி 1447 நாமெல்லாம் பயணம் செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்னால் வாழ்ந்த காலகட்டம், இதற்கு முன்னால் இருந்த ஹிஜ்ரி 1446 சில பேர் அழிவுகளை நமக்கெல்லாம் நினைவூட்டியது. பல நிகழ்வுகள் எல்லாம் இஸ்லாத்திற்கு எதிராக நடக்கப்படுகின்ற சில வஞ்சகமான கொடுமையெல்லாம் நம்மெல்லாம் கண்டிருப்போம், நம்மெல்லாம் கண்கூடாக பார்த்திருப்போம். ஆனால் போனது போகட்டும், இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய இந்த முஹர்ரம் அரபு மாதத்தினுடைய முதல் மாதமான இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய இந்த அரபு புத்தாண்டினுடைய மாதத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் இனி ஒவ்வொரு வழிமுறையாக ஒவ்வொரு நற்செயலாக நம்மெல்லாம் பின்பற்றுவோமாக. இன்ஷா அல்லாஹ் ஒரு நியத்தை வைத்துக் கொள்ளுங்கள். முயற்சி இருப்பவனிடத்தில் அல்லாஹ் அதற்குரிய கூலியை கொடுப்பான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதற்கு முன்னால் எப்படி போனதோ போகட்டும், ஆனால் இனி வரும் காலங்கள் எப்படி இருக்கும் என்பதை நம்மெல்லாம் அறிய முடியாது. ஏனென்றால் அந்த ஒவ்வொரு காலமும் அது எந்த வேகத்தில் போகும் என்கிறதை நம்மெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு காலமும் கிட்டத்தட்ட சரியான வேகத்தில், இதெல்லாம் மறுமை நாளுடைய அடையாளம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். காலங்கள் வேகமாக செல்வதென்பது மறுமை நாளுடைய அடையாளம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த முஹர்ரமினுடைய மாதம் அரபு மாதங்களில் ஆரம்பமாக ஆங்கில புத்தாண்டுகளில் ஜனவரி என்று ஒரு மாதம் இருக்கும். தமிழ் புத்தாண்டில் சித்திரை அப்படி என்பது ஒரு மாதம் இருக்கும். ஆனால் அதே போன்று இந்த அரபியினுடைய மாதம், இந்த அரபுகளுடைய, இந்த முஸ்லீமான அரபுகளுடைய அவர்களுடைய மாதம் என்பது, ஆரம்ப மாதம் என்பது முஹர்ரம் என்று சொல்லுவார்கள். முஹர்ரமுடைய மாதம், முஹர்ரம் இருந்து துல்ஹஜ் வரை, இப்படி ஜனவரி டு டிசம்பர் போகும்ல, அதே மாதிரி முஹர்ரம் டு துல்ஹஜ். இந்த முஹர்ரமனுடைய 10வது நாள் ஒரு சிறப்பு மிகுந்த இறைவனிடத்தில் துஆவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாள் இந்த முஹர்ரம். ஆனால் அதே போன்று துல்ஹஜ் மாதம் 10வது நாள் நமக்கு பக்ரீத் பண்டிகை. இதனுடைய இந்த மாதத்தினுடைய ஆரம்பமும் இந்த மாதத்தினுடைய இந்த அதே மாதம் அதன் வருடத்தினுடைய இறுதியும் நமக்கு ஒரு சிறப்பு மிகுந்த அல்லாஹ்விடத்தில் துஆ ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஒரு சிறப்பு இந்த மாதம், அந்த வருடம் என்பது இஸ்லாமிய மாதத்தில் உண்டு. இந்த மாதத்தில்தான் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌன் அவர்களிடத்தில் இருந்து விடுதலை பெற்ற, ஃபிரௌன் தண்ணியால் மூழ்கடிக்கப்பட்ட ஒரு மாதம் இந்த முஹர்ரம்.
பெருமானார் அவர்களுடைய அன்பு பேரனான அவருடைய ஹசன் ஹுசைன் அன்பு பேரன் அவர்கள் கர்பலாவில் ஷஹீதாக்கப்பட்ட ஒரு மாதம் இந்த முஹர்ரமினுடைய மாதம். எத்தனையோ சம்பவங்கள் பகல் நிகழ்வுகள் இந்த மாதத்தில் நடந்திருந்தாலும் பகல் சில கோரமான விஷயங்களும் இந்த மாதத்தில் அரங்கேறியிருக்கிறது. அதே போன்றுதான் ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்கள்ல மக்காவிலிருந்து மதீனாவில், அந்த ஹிஜ்ரத்து நடந்த நாட்களும் கூட இந்த முஹர்ரமினுடைய நாட்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள் இமாம் பெருமக்கள். இந்த ஹிஜ்ரத் என்பதே நம்முடைய இஸ்லாமிய பெருமக்களில் நம் இஸ்லாமிய ஆண்டுகளில் ஒரு மிக பெரும் அங்கம் வகிக்கின்ற இந்த ஹிஜ்ரத்துடைய நாட்கள். அதையெல்லாம் எண்ணுகின்ற பொழுதினில் எத்தனையோ நபர்கள் தன்னுடைய சொந்த இடத்தை விட்டு, முதல்ல இந்த ஹிஜ்ரத் என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் பொருள் என்னவென்று பார்த்தால், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு புலம் பெயர்வது, அதாவது செல்வது, தன்னுடைய சொந்த இடத்திலிருந்து வேறு இடத்துக்கு செல்வது அப்படி என்பதாக அர்த்தம் சொல்கின்றார்கள். ஆனால் தன்னுடைய சொந்த ஊரான மக்கமா நகரிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தவர்கள் யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார்களோ அவர்கள் எல்லாம் மக்கமா நகரிலிருந்து மதீனா நகருக்கு சென்றார்கள் என்பதாக ஹிஜ்ரத்தின் வழிமுறைகள் சொல்லப்படுகின்றது. ஆரம்பமாக அந்த ஹிஜ்ரத் என்கின்ற நிகழ்விற்கு முன்னால் மற்றொரு நிகழ்வு அரங்கேறியது என்னவென்று பார்த்தால், ஆரம்பமாக ஹிஜ்ரத் என்பது மக்கா டு மதீனா அல்ல. ஆரம்பமாக ஹிஜ்ரத் என்பது மக்கா டு சிரியா. இதைத்தான் முதல் ஹிஜ்ரத். அதுக்கு பிறகு இந்த மக்கா டு மதீனா என்று சொல்வார்கள். இதான் மக்கா டு சிரியா சென்றவர்கள் ஒரு குறைந்தபட்ச நபர்கள் தான். அதன் பிறகுதான் நம் வேறு இடத்திற்கு செல்ல வேண்டும். நம்மளுடைய செல்வாக்கு நம்மளை பற்றி இந்த இஸ்லாத்தை பற்றி யார் யாரெல்லாம் முழுமையாக அறிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்று இறைவனாலும் நம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட முற்றிலும் ஒரு பிளானிங்கோடு நடத்தப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இந்த ஹிஜ்ரத்தின் நிகழ்வு. ஒரு சரியான திட்டமிடுதல், அல்லாஹ்வினாலும் ரசூலினாலும் சரியான திட்டமிடுதலை கொண்டு தான் இந்த ஹிஜ்ரத் என்பது அரங்கேறுகிறது. யார் யார் எப்போ போகணும், ஒரு ஆள் அனுப்பிச்சி விட்டாங்க, யார் இருக்கான்னு பாரு, நம்முடைய செல்வாக்கு நம்முடைய ஆதரவு எந்த ஊரில் இருக்குது, இப்படி தன் இருந்து கொண்டே ஒவ்வொரு ஆட்களையும் நீங்கள் போங்க, இந்த இடத்துல போய் இங்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள், மதீனாவுக்கு போங்க, நம்ம இஸ்லாத்தை பற்றி யார் யார் எப்படியெல்லாம் புரிஞ்சு வச்சுருக்காங்க, சிரியாவுக்கு போங்க, ஷாமுக்கு போங்க, இப்படி ஒவ்வொரு இடமா செலுத்தி விட்டு கடைசியாக மதீனாவை தேர்ந்தெடுத்து அங்கே ஹிஜ்ரத்து சென்றிருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் குர்ஆனில் ஹிஜ்ரத்தினுடைய அறிவிப்பை செய்கிறான். நீங்கள் போங்க ஹிஜ்ரத்துக்கு செல்லுங்க என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்படுகிறது. அங்கிருந்த சிறுவர்களும் பெரியவர்களும் வயோதிகர்களும் எல்லா நபர்களும் ஹிஜ்ரத்து போகிறாங்க. அங்கிருந்த ஜுந்துப் என்கின்ற ஒரு மனிதர் அவர்களும் ஆசைப்படுறாரு. ஆனால் அந்த ஆயத்தில் ஒன்று பதிவு செய்யப்படுது, வயோதிகர்களுக்கும் அந்த முடியாமல் படுத்த படுக்கையில் இருக்கிற வயோதிகர்களுக்கும் ஹிஜ்ரத் என்பது கடமை அல்ல என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த ஜுந்துப் என்கின்ற மனிதர் வயது 120, அன்றைக்கு படுத்த படுக்கையில் இருக்கின்றார்கள். அவருடைய சொந்தக்காரர்களும் ஒரு வார்த்தையை சொன்னார்கள். என்ன வார்த்தை என்று தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு சென்ற பிறகு நான் இங்கே இருக்க விரும்பவில்லை. ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சென்று விட்டார்கள். அவர்களுடைய தோழரான நட்சத்திரங்களும் அவர்களோடு சென்று விட்டது. இனி இந்த ஊரில் இருந்து நான் என்ன பண்ண போகின்றேன், எனக்கு ஒன்றும் புரியவில்லை. என்னையும் ஒரு 4 நபர்கள் பாடையோடு பாடையாக தூக்கி செல்லுங்கள் என்பதாக சொன்ன பொழுது அந்த ஜுண்டுப் என்கின்ற மனிதரை ஒரு 4 நபர்கள் தூக்கி செல்கிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். செல்கின்ற வழியிலேயே அவர்களுடைய ரூஹ் என்பது கைப்பற்றப்படுகிறது என்பதாக வரலாறு நமக்கெல்லாம் சுட்டி காட்டுகின்றது. ஒவ்வொரு மனிதரும் அந்த ஹிஜ்ரத்துடைய நிகழ்வுக்கு ஆசைப்பட்டார்கள். ஆனால் 2 ஹிஜ்ரத் ஏற்கனவே முன்னாடி சொன்ன போல மக்கா டு சிரியா அந்த பொழுதிலும் கூட ஹிஜ்ரத் செய்தவர்களுக்கு ஒரு சபையில் தனி உரிமை உண்டு. யாராவது இப்போ தொழுகை வைக்கணும், யாராவது இப்போ குத்துபா ஓதணும், வழிகாட்டுதலுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு அந்த கூட்டத்தில் யாராவது தேர்ந்தெடுக்கும் பொழுது இந்த வழிமுறையின் பார தேர்ந்தெடுப்பார்கள். எப்படி என்று தெரியுமா? யார் சிரியா டு மக்காவுக்கோ, யார் மக்கா டு மதீனாவுக்கு யாரெல்லாம் ஹிஜ்ரத், இந்த 2 ஹிஜ்ரத் யார் செய்தார்களோ அவர்களெல்லாம் இந்த தொழுகை வைப்பதற்கும் இந்த ஜுமாவுடைய குத்துபாவில் பிரசங்கம் செய்வதற்கும் முற்படுத்தினார்கள். ஏனென்றால் அவங்க 2 ஹிஜ்ரத் செய்வார்கள். 2 ஹிஜ்ரத் செய்த இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலும் ஒரு பெரிய மதிப்பு இருந்தது என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த இடத்துல நாம் ஒரு படிப்பினையை விளங்க வேண்டும்.
திட்டமிடுதல். என்னால் அல்லாஹ்வும் அவருடைய ரசூலும் சேர்ந்து எடுத்த ஒரு திட்டம்தான் இந்த ஹிஜ்ரத் என்கின்றார்கள். வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் திட்டமிடுதல், எல்லா இடத்துலையும். குறிப்பாக இந்த தாழ்ந்த சமூகத்திடத்தில் ஒரு திட்டமிடுதல் இல்லை என்று சொன்னால் அந்த சமூகம் வழிகேட்டை நோக்கி, அந்த சமூகம் வீண் விரயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது நாம் எல்லாம் காண்டிருப்போம். அதே போல் எல்லா விஷயத்திலும் திட்டமிடுதல் வேண்டும். ஒரு வீடை கட்டுகின்றோமா, அதுக்கு ஒரு இப்படி என்னுடைய பெட்ரூமு, என்னுடைய பாத்ரூமு, என்னுடைய கிச்சன், இப்படியெல்லாம் இருக்கிற ஒரு திட்டமிடுதல் வேண்டும். ஒரு கல்வியை கற்க செய்கிறோமா, எனக்கு இந்த ரூட்டு பிகாம்னா நான் ஒரு பேங்க் வேலைக்கு போய்க்கிறேன், நான் ஒரு பிஏ அரபிக்குனா நான் ஒரு டிரான்ஸ்லேட்டாக போய்க்கிறேன், இப்படி ஒரு திட்டமிடுதல் வேண்டும் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். இதே போன்றுதான் ஹிஜ்ரத்துடைய திட்டமும் இருந்தது. ஆரம்பமாக சஹாபாக்கள் எல்லாம் அங்கே மதீனா நகருக்கு சென்றார்கள். பெருமாக ஒரு குகையினில் இருந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு குகையில் இருந்தார்கள். எதிரிகளெல்லாம் சூழ்ந்து விட்டார்கள் இந்த குகையை. கொஞ்சம் எஞ்சாங்கன்னா அவங்க இருக்க இடம் தெரிஞ்சு போகும். ஆனால் பெருமானால் அந்த இடத்துல சொன்ன வார்த்தை என்னவென்று தெரியுமா? லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, பயப்படாதீங்க, அல்லாஹ் நம்மளோட தான் இருக்கிறான் என்பதாக ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் இந்த வார்த்தையை சொல்லி ஊட்டினார்கள் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எல்லாருக்கும் சொன்னாங்க. யார் யாரெல்லாம் தன்னுடைய சொந்த நிலம்ல இப்போ நீங்களே இருக்கீங்க, சொந்த ஊரை விட்டுட்டு வேறு ஊருக்கு போகணும், அங்கே போய் என்ன பண்ண போகிறோமோ தெரியல அப்படின்ற ஒரு நிகழ்வு, அச்சம் என்பது உங்கள் உள்ளத்தில் இருக்குமா அல்லவா? அதே போன்றுதான் பெருமானார் தன்னுடைய வாங்க ஹிஜ்ரத்துக்கு செல்வோம் என்று அல்லாஹ்விடத்திலிருந்து கட்டளை வந்து விட்டது, ஹிஜ்ரத்துக்கு செல்லுங்கள் என்று சொன்ன உடனே ஒவ்வொரு சஹாபாக்களும் தேங்கினார்கள், தயங்கினார்கள். ஒவ்வொரு தயக்கம், என்னடா நமக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம அவ்வளோ தூரம் போனது கிடையாது, நம்ம என்னடா பண்ண போகிறாங்க, நமக்கு ஒற்றும் உறவும் இல்லை, நாம் என்ன பண்ண போகிறோம், இங்கேருந்து மக்கமா நம்ம நகரிலிருந்து மதீனா நகருக்கு ஒவ்வொரு சொந்தமும் இல்லை, யாருமே இல்லை, அங்கே போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் என்று ஒவ்வொரு சஹாபாக்களும் அச்சுறுத்தினார்கள், அஞ்சம் கொண்டார்கள். ஆனால் அந்த இடத்துல பெருமானார் கூறிய வார்த்தை லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, பயப்படாதீங்க, அல்லாஹ் உங்களோட, அல்லாஹ் நம்மளோடு இருக்கிறான், அல்லாஹ் நம்மளோடு இருக்கிறான், நீங்கள் ஏன் பயப்படுறீங்க என்று கூறி சென்றார்கள். ஆனால் அங்களிடத்தில் இங்கே ஹிஜ்ரத் செய்து மதீனா நகரத்துக்கு செல்கிறார்கள். சென்ற உடனே அவருக்கு வரவேற்பு என்பது வரலாறில் மாற்ற முடியாத ஒரு அங்கமாக நிலைத்திருக்கிறது இன்று வரை. யாருன்னே தெரியாத போய் செல்றாங்க. ஆனால் அங்கு ஒவ்வொருவர்களும் ஒரு அண்ணன் தம்பியை போன்று, ஒரு மாமன் மச்சானை போன்று, யாருன்னே தெரியாத அவர்கள் ஒவ்வொருக்கொருவர் முசாபாக செய்து, முனாக்காக செய்து, கட்டி அணைத்து கொண்டு ஒரு அண்ணன் தம்பியை போன்று பழகி கொண்டார்கள் என்பதாக வரலாறு கூறுகின்றது. அதனால் பெருமானார் ஆரம்ப இடத்துல ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு போயிட்டாங்க. மதீனாவுக்கு போன உடனே அங்கிருந்த மதீனா நகரில் வசிக்கக்கூடிய நபர்களை பார்த்து ஒரு வார்த்தையை சொன்னார்கள். என்னவென்று தெரியுமா? எல்லா நபர்களையும் பார்த்து மற்றொரு வார்த்தையும் சொன்னார்கள். அப்சுஸ் சலாம், உங்களுக்கு மத்தியில் நீங்கள் சலாமே கூறிக்கொள்ளுங்கள் என்பதாக ஒரு வார்த்தையை சொன்னார்கள். அதன் பிறகுதான் பல நிகழ்வுகள் நடந்தது என்பதாக சொல்லுகிறார்கள். அதன் பிறகுதான் ஒரு அண்ணன் தம்பி தன்னுடைய சொத்துக்கள் எப்படி ஒரு அண்ணன் இருந்தால் எப்படி ஒருவன் பிரித்து கொடுப்பானோ, எப்படி ஒருவருக்கு அக்கா தங்கச்சி இருந்தால் பிரித்து கொடுப்பார்களோ, அதே போன்ற அவர்களுடைய சொத்திலிருந்தும் அவருடைய மனைவி மக்களிலிருந்தும் அவருடைய விவசாய நிலங்களிலிருந்தும் அவர்களுக்கு அந்த ஹிஜ்ரத் செய்து வந்தார்களே முஹாஜிரீன்கள், அவர்களுக்கு அன்சாரிகளான மதீனா நகரத்து மக்கள் உதவினார்கள், அவர்கள் சொத்திலிருந்து எடுத்து கொடுத்தார்கள் என்பதாக வரலாறு கூறப்படுகின்றது. 3 ஒய்ஃப் இருக்கா, ஒன்று தலா கொடு, அப்படியே வா முஹாஜிருக்கு கட்டி கொடு, மக்கமா நகரில் வந்தாங்களா அவங்க கட்டி கொடு, உன் நிலத்து அதிகம் ஒரே ஏக்கர் நிலம் இருக்கா, பாதியாக கட் பண்ணே இந்தா அப்படியே இவனை கட்டி கொடு, அப்படி இன்னொரு ஒன்றை என்ன செய்யுது, ஒன்றை குதிரைகள் ஒட்டகங்கள் இருக்கா, சரி பாதியாக பிரி, அப்படியே வா அந்த மக்கமா நகர் மக்களுக்கு கொடு. இப்படி கொடுத்து வாழ்ந்தவர்கள் தான் இன்று வரை வரலாறுகள் மறைக்க முடியாத ஒரு நிகழ்வாக இந்த முஹர்ரமினுடைய மாதத்தில் நடந்திருக்கிறது என்பதாக நம்மெல்லாம் பார்க்கின்றோம். ஹிஜ்ரி 8க்கு பிறகு மக்கமா நகர் ஃபதஹே மக்கா வெற்றி கொள்ளப்படுது. அங்கிருந்த காபிர்களையெல்லாம் போர் செய்து வீழ்த்தி மக்கா என்பது வெற்றி கொள்ளப்படுகிறது. இதுவும் நமக்கு ஒரு படிப்பினை. தன்னுடைய சொந்த நிலத்தை விட்டு மதீனா நகருக்கு சென்றார்கள். ஆனால் மறுபடியும் அல்லாஹ் அவருக்கு வெற்றியை கொடுத்தான். எங்கே? தன்னுடைய சொந்த ஊரான மக்காவில் வெற்றியை கொடுத்து நீங்கள் உங்கள் ஊரிலே வாழ வேண்டும் என்பதாக சொல்லுகின்றார்கள். அதே போன்றுதான் இன்றைக்கு சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், இதுவும் நமக்கு ஒரு படிப்பினை. இந்த இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீனத்துடைய போர்களை வீழ்த்தி இதற்கு நான் உங்களுக்கு உதாரணம் காண்பிப்பேன்.
என்னவென்று தெரியுமா? ஆரம்பத்தில் இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனுக்கும் போர் நடந்தது. ஆரம்பத்தில் பலஸ்தீன மக்கள் சரியான அடி வாங்கின பல உயிர்களை இழந்தார்கள். மருத்துவமனை போன்ற எல்லா இடத்தையும் அடித்தார்கள். போரினுடைய விதிமுறை என்னவென்று தெரியுமா? பெண்களை அடிக்கக்கூடாது, தண்ணீரை தடுக்கக்கூடாது, மருத்துவமனை பாதுகாக்க இருக்கின்ற இந்த இத்தனை இடத்தையும் அடிக்கக்கூடாது. ஆனால் இத்தனை அநியாயங்களும் இஸ்ரேல்களால் பலஸ்தீன மக்களின் மீது அரங்கேறியது அன்றைக்கு இருந்த நிகழ்வுகளில். ஆனால் அல்லாஹ் மற்றொரு வாய்ப்பை கொடுத்தான். யாருக்கு என்று தெரியுமா? ஈரானிய மக்களுக்கு, ஈரான் அரசாங்கத்திற்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை கொடுத்தான். என்னவென்று தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனில் ஒரு ஆயத்தில் எப்படி சொல்லுகின்றான்? யுரீதூன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். அல்லாஹ்வினுடைய நூரை உங்கள் வாய்களை கொண்டு நீங்கள் அணைக்க நினைத்தால் அல்லாஹ் காஃபிராக அவர்களிடத்தில் அந்த நூரை பிரகாசமாகத்தான் இறை வைத்துக் கொண்டிருப்பான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த நூர் என்கின்ற வார்த்தைகளுக்கு என்ன ஒரு அர்த்தம் சொல்லுகின்றார்? என்ன ஒரு அர்த்தம் என்றால், இஸ்லாத்திற்கு எதிராக இயற்றப்படுகிற சட்டங்களும், இஸ்லாத்திற்கு எதிராக இயற்றப்படுகின்ற பல நிகழ்வுகளும், இஸ்லாத்திற்கு எதிராக பல அநியாயங்களும் அது அந்த நூர் என்கின்ற வார்த்தைகளுக்கு அரங்கேறும். நீ அடிப்பா, நீ எவ்வளோ காலம் நீ எங்களை இஸ்லாமியர்கள் அடிக்கிறேன் என்று பார்ப்போம். ஆனால் ஒரு நாள் அல்லாஹ் பிடிப்பான். இதையும் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறையில ஒரு வார்த்தையை கூறுகின்றான். இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத். நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய பிடி என்பது கடுமை. நீ எவ்வளோ காலம் ஆள முடியுமோ ஆடு, ஆனால் ஒரு நாள் அல்லாஹ் உன்னை பிடிப்பான். அந்த பிடிக்கின்ற பொழுதில் உன்னால் தாங்க முடியாது, அவ்வளோ ஒரு கடுமையாக பிடிப்பான் என்பதாக அல்லாஹ் அருள்மறையாம் திருமறைகளை சொல்லி காட்டுகின்றான். அதே போன்றுதான் ஆரம்பத்தில் பலஸ்தீன மக்கள் அடி வாங்கினாங்க, மிகவும் அடி வாங்கினாங்க. நாடோடி துரத்தப்பட்டார்கள் ஒவ்வொருவரும். ஆனால் இன்றைக்கு அதே நிலையில் நின்று கொண்டு ஈரானிய மக்கள், ஈரான் அரசாங்கம், ஈரான் வாசிகள் இஸ்ரேலை அடித்து நொறுக்குகின்றார்கள். இதெல்லாம் அதான் சொன்னானே அல்லாஹ், நான் ஒரு நாள் பிடிப்பேன், அந்த பிடியை உங்களால் ஒரு நாள் தாங்க முடியாது என்று சொன்னானே, அதற்கு இந்த உதாரணம். ஆரம்பத்தில் பலஸ்தீனை அடித்தார்கள், அந்த மக்களால் தாங்க முடியல. ஏதோ இஸ்லாமியர்கள் சரிந்து கொண்டிருக்கிறார்கள், ஏதோ இஸ்லாமியர்கள் வீழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நிறுத்தி கொண்டிருந்தோம். ஆனால் அதற்கு பகரமாக அல்லாஹ் ஈரானை வைத்தான். ஈரானை வைத்து ஈரானை வைத்து அல்லாஹ் இஸ்ரேலை அடிக்க செய்தான். இன்றைக்கு இஸ்ரேல் என்பது ஒரு ஸ்தம்பித்து போன, எல்லா இடங்களையும் அடித்தார்கள். அல்லாஹ் எல்லா இடங்களையும் அல்லாஹ் அவர்களுக்கு ஈரானிய மக்களுக்கு வெற்றியைத்தான் கொடுத்தான். இதைத்தான் யுரீதூன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். நீங்கள் உங்களை ஜெருசலத்தை வாங்கணும் நீங்கள் நினச்சிங்களே, உங்களுடைய மக்களை நீங்கள் நாடோடிகளாக வந்த மக்கள் இஸ்ரேலியர்கள், நீங்கள் உங்கள் நாடோடிகளை உங்களுடைய சொந்தமிடமாக ஆக்கணும் நினைத்தீங்களே நீங்கள். ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு மத்தியில் ஒருவரை வைத்திருக்கிறான். நீங்கள் என்னதான் இஸ்லாமிய அழிக்க நினைச்சாலும் அல்லாஹ் ஒருபோதும் இஸ்லாமியர்களை அழிக்க மாட்டான் என்பதாக அந்த யுரீதூன லியுத்ஃபிஉ அந்த ஆயத் என்பது இதற்கு ஒத்து போகின்றது. ஈரானுடைய வரலாறுகளை நாம் சற்று திருப்பி பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு வரலாறு என்பது நம்மை பெருமிக்க வைக்கின்றது. அவர்கள் வரலாறுகளை நாம் சற்று திருப்பி பார்க்கின்ற பொழுது, அங்கே வந்த எல்லா நபர்களும், அந்த ஈரானிய மக்களிலிருந்து யாரெல்லாம் ஆட்சி செய்தார்களோ அவை அத்தனை நபர்களும், அவை அத்தனை மக்கள்களும், அங்கே ஆட்சி செய்த எல்லா பிரசிடெண்ட்டுகளும் எல்லாம் வீர மரணம் அடைந்தவர்கள். அன்றையிலிருந்து இன்றைய வரை ஒருவரை தவிர, அந்த வரலாறில் ஒருவர் பேர் மட்டும் முக்கியமாக சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 1900 அந்த கட்டத்தில் மரணம் அடைந்தவர்கள். அவர்கள் ஒருவர் மட்டும்தான் படுத்த படுக்கையில் இருந்து இயற்கை மரணத்தை எய்தியவர்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. மீதியம் அத்தனை நபர்களும் வீர மரணம் அடைந்தவர்கள். எப்படி இந்த போர்களுக்குள்ளாகி இந்த போர்களில் சிக்கி வீர மரணம் அடைந்தவர்கள் என்பதாக வரலாறு சொல்லுகின்றது. ஆனால் அந்த மக்களை பார்த்து கூட அமெரிக்கா ஒருத்தர் வந்தானே, அமெரிக்காவை பார்த்து அந்த நாட்டினுடைய ஆயத்துல் முஹைரி ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார். என்ன வார்த்தை என்று தெரியுமா? ஒரு வார்த்தை நம்மெல்லாம் நம்முடைய ஈமானுடைய கதவை தட்டுகின்ற ஒரு வார்த்தை நமக்கு சொன்னார்கள். என்னவென்று தெரியுமா? இந்த போரை கண்டு நாங்கள் அஞ்சினால் அலியினுடைய வாரிசுகள் நாங்கள் அல்ல என்பதாக ஒரு வார்த்தையை சொன்னார்கள் என்பதாக ஒரு வார்த்தையை சொல்கின்றார்கள்.
ஆனால் இதெல்லாம் நாம் பார்க்கிறோம். இவ்வளவு ஒரு போய் அவர் வயது 89, இவ்வளவு ஒரு தள்ளாடுகின்ற வயசிலும் இவ்வளவு ஒரு கம்பீரமான பேச்சு, தன் மக்களிடத்தில் யாரும் சோர்ந்து போய்விடக்கூடாது என்பதாக ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார்கள். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஹிஜ்ரத்தில் இருக்கும்போது இந்த வார்த்தையை சொன்னார்கள். இவர்கள் இப்படி சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய வார்த்தையை சொல்லுகிறார்கள். லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா என்பதாக வார்த்தையை சொல்லுகின்றார்கள். நாம் பார்க்கிறோம், எத்தனையோ வரலாறுகள் பதிவு செய்யப்படுகிறது. யகூதிகளை பற்றி அல்லாஹ் பல இடங்களில் சொல்லுகிறார். யகூதி நஸ்ரானிகள் அவர்களை பற்றி அல்லாஹ் பல இடங்களில் சொல்லுகின்றான். நமக்கு மிகவும் பாத்தியப்பட்டமான ஒரு ஆயத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லுகின்றான், கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின் ஆமீன் என்பதாக ஒரு வார்த்தையை சொல்லுகின்றான். என்பதாக உன்னுடைய கோபத்திற்கு உள்ளானவர்களில் இருந்தும் உன்னுடைய சபிப்பதற்கு உள்ளானவர்களில் இருந்தும் நாங்கள் ஆளாக வேண்டாம் என்பதாக ஒரு ஆயத்து. இதில் கைரில் மக்தூபி அலைஹிம் என்பதை யகூதிகளை குறிக்கின்றது, இது வலத்தாலின் என்பதை நஸ்ரானிகளை பார்த்து குறிக்கிறது என்பதாக இதனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுகிறார். நமக்கெல்லாம் ஒரு சிந்தனை கதவை தட்டுகின்ற விதமாகத்தான் இந்த போரும் நமக்கு அமைந்திருக்கிறது. என்னதான் இஸ்லாத்தினுடைய எதிரிகள் இந்த இஸ்லாமியர்களை அடியோடு அழிக்க வேண்டும், அடியோடு அவர்களை முட்டுக்கட்ட வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அல்லாஹ் அதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டான். இப்போ இந்த இடத்துல பார்க்குறோம், ஈரானிய மக்கள் ஷியா முஸ்லீமை சார்ந்தவர்கள். இங்கே நமக்கு அது முக்கியமல்ல. அவர்கள் ஷியாக்களை சார்ந்தவர்கள், அவர்கள் நம்ம அஹ்லுஸ் சுன்னத், அது முக்கியமல்ல. இந்த இடத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், அவர்கள் ஒரு மக்கள், நம்ம ஒரு மக்கள், அவரும் மனிதன் நானும் ஒரு மனிதன் என்று தான் பார்க்கணும் ஒழிய, நீங்கள் என்னைக்கு அவர்கள் ஷியா முஸ்லீம்னு பார்க்க நினைச்சீங்களோ அன்னைக்கே நீங்கள் அமெரிக்காவிற்கு சாதகம், அமெரிக்க ஜனாதிபதிக்கு சாதகமாக நீங்கள் இருந்திருக்கிறீர்கள் என்பதாக சொல்கின்றார்கள் இமாம் பெருமக்கள் அவர்கள். எத்தனையோ விஷயங்கள் இஸ்லாத்திற்காக நடந்திருக்கிறது. இதையெல்லாம் அல்லாஹ் இந்த ஒரு வாயிலாக சொல்லி காட்டுகிறான். இந்த இடத்தில் மற்றொரு நிகழ்வையும் மற்றொரு விஷயத்தையும் உங்களுக்கு முன்னால் நான் நினைவு கூறுவேன். என்னவென்று தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்படுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை சொன்னார்கள். என்னவென்று தெரியுமா? மறுமை நாளுடைய அடையாளத்தை பற்றி ஒரு வார்த்தையை சொன்னார்கள். ஒரு போர் முடிய மறுபோர், ஒரு போர் முடிய மறுபோர், இப்படி ஒரு போர் முடிய மறுபோர், மாற்றி மாற்றி போர்களும் சண்டை நிகழ்வுகளும் எப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறதோ, எப்பொழுது நடக்கும் என்றால் கியாமத்து நாள் வரை இந்த ஒரு போர் முடிய மறுபோர், ஒரு போர் முடிய மறுபோர் நடந்து கொண்டுதான் இருக்கும் என்பதாக சொன்னார்கள். இப்படி நடந்து கொண்டால் கியாமத்து நாளுடைய அடையாளம் நெருங்கிவிட்டது என்பதாக 1400 வருடங்களுக்கு முன்பதாகவே சொன்னார்கள் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வரலாறுகளில் இன்னொரு விஷயத்தை நம்மெல்லாம் இங்கே பங்கு பெறணும். நம்மெல்லாம் கண்டிருப்போம், பாடலின் மூலமாக கூட கேட்டிருப்போம் ஒரு விஷயத்தை. இந்த முஹர்ரம் என்கின்ற சொல்லாகத்திற்கு பெயர் வைத்தவர்கள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஹிஜ்ரி, இந்த அரபியினுடைய மாதங்களுக்கு எப்படி பெயரிடுவது என்பதே எல்லோருக்கும் ஒரு குழப்பமாக இருந்தது. ஆனால் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலத்தில் தான் இது ஹிஜ்ரத்து செய்த ஆண்டிலிருந்து நாம் கணக்கு எடுத்துக்கொள்வோம் என்பதாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள். ஒரு 4 இதை தேர்வு செய்தாங்க. ரசூலுல்லாஹ் பிறந்த பிறப்பு, அவர்களுடைய இறப்பு, அவருடைய நுபுவத்துடைய காலம், அவருடைய ஹிஜ்ரத், இந்த 4 இதையும் தேர்வு செய்தார்கள். ஆனால் இதில் தேர்வு செய்யப்பட்ட ஹிஜ்ரியைத்தான் இன்றைய வரை என்னமோ நம்ம ஹிஜ்ரி என்பது சாதாரண வரலாறு நினைத்திருப்போம். ஏதோ இஸ்லாமிய பத்திரிகைகள் அச்சிடப்பட்டு வந்த ஏதோ சாதாரண ஹிஜ்ரி 1447, ஹிஜ்ரி 1442, ஏதோ ஒரு நார்மலாக இஸ்லாமிய பத்திரிகைகள் போடுகின்ற வாசகம் என்று நாம் நினைத்திருப்போம். ஆனால் இந்த ஹிஜ்ரி என்கின்ற வார்த்தைக்கு பின்னாடி இவ்வளவு ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு மிகப்பெரிய வரலாறுடைய அங்கம் அது நிகழ்வேறியிருக்கிறது. ஹிஜ்ரியை பற்றி, அந்த ஹிஜ்ரத்தினுடைய நிகழ்வை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாள் கூட பத்தாது. இதனால் நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையெல்லாம் ஹிஜ்ரத்தில் ஆரம்பத்திலையும் எண்டிங்கோட விஷயத்தை மட்டும் தான் அவங்களோட சொன்னேன். அதில் நடுவில் நிகழ்ந்த விஷயங்கள் எல்லாம் பல நிகழ்வுகள் நடந்திருக்கிறது என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். இந்த இன்ஷா அல்லாஹ் இந்த முஹர்ரமினுடைய மாதத்திலிருந்து போனது மதா போனது போகட்டும், இனி வரக்கூடிய காலங்களாவது இந்த அரபியினுடைய மாதம் முஹர்ரமினுடைய மாதம் இன்றையிலிருந்து ஆரம்பமாகிறது. இனி வரக்கூடிய காலங்களில் இந்த நிலையில்லா வாழ்க்கையில் அல்லாஹ்விடத்தில் நீண்ட தவம் செய்து அவர்களும் அவருடைய ரசூலுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. வாழும் காலங்களெல்லாம் ஈமானோடு இருந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எங்களுக்கும் தருவானாக என்கின்ற நல்ல துஆக்களோடு என்னுடைய துஆக்களையும் ஆதரவு வைத்தவனாக
என்னுடைய உரைக்கு தெரிவிக்கிறேன். அம்மா தௌஃபீகி இல்லா பில்லாஹி அலைஹி தவக்கல்து வ இலைஹில் உனீப். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.